குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட லட்சுமி நாராயணன் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இப்போ என்ன பார்க்க போறோம்னா மோட்டிவேஷன் தியரின்றது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல ஒரு முக்கியமான டாபிக். இதுல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். XY தியரி யாரு டெவலப் பண்ணா? டாக்லஸ் எம்சி கெர்கர். டக்ளஸ் எம்சி கெர்கர். டக்ளஸ் அப்படின்ற பேர் எங்க என்ன படத்துல? டாக்லஸ் பார்த்தி வீரன். என்ன நீ டக்ளஸ் கிட்ட தான் வேலை செய்ய அப்படின்றாங்க. உங்க ஓனர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் டக்ளஸ். ஸோ டக்ளஸ் மெக்கிரகார் அப்படின்றது தான் வந்து இது டிஎன்பிசி 2011 கேட்கப்பட்ட கேள்வி. XY தியரி கண்டுபிடிச்ச XY தியரி சொன்னது வந்து டக்ளஸ் மெக்கிரகார். அடுத்தது தியரி எக்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்ரோச் ஆன் லேபர். ஸோ எக்ஸ் அப்படின்னா வந்து கிராஸ் ஆப்போசிட்னு அர்த்தம். எது சொன்னாலும் எதிரும் எதிராக பேசுது. ஏய் தம்பி இதை பண்ண எதை பண்ணுறது அப்படி எது, அது நெகட்டிவ் அப்ரோச். லேபர் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சோட இருக்கிறது தான் அந்த எக்ஸ் தியரி. அப்போ எம்ப்ளாயிலாம் எப்படி இருப்பாங்க? லேசியாக இருப்பாங்க, இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் அப்ரோச்ன்றது 2023 கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயி லேசியாக இருப்பாங்க, இர்ரெஸ்பான்சிபிளாக தமிழ்நாடு அந்த மெட்ரோ இதில் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் மோட்டிவேஷன் டூல் டிமோஷன் ரிப்பேர்மெண்ட் லே ஆஃப். ஸோ நெகட்டிவ் மோட்டிவேஷன் டூலுக்கு வந்து உதாரணம் வந்து டிமோஷன். ப்ரொமோஷனுக்கு எதிராக இருக்கிறது தான் டிமோஷன், ஒரு படி கீழே இறக்கி விடுறது. ரீப்ரிமெண்ட் தண்டனை கொடுக்குறது, லே ஆஃப் கம்பெனி இழுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் மோட்டிவேஷன் டூலுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. தியரி எக்ஸில் வந்து மேன் வாஸ் பெசிமிஸ்டிக் அட் ஒர்க். ஸோ எப்பவுமே மனுஷங்கன்னா வந்து இதுவாக தப்பாக நினைப்பாங்க, எதிராக தான் நினைப்பாங்க. பெசிமிஸ்டிக்னா எதிர்மறையாக நினைக்கிறது, ஆப்டிமிஸ்டிக்னா நேர்மறையாக நினைக்கிறது. எக்ஸில் உள்ள தொழிலாளிகள்லாம் என்ன சொல்லுவாங்க நினைப்பாங்க, அவனா எப்பவுமே பெசிமிஸ்டிக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச். அது நெகட்டிவ் அப்ரோச் எக்ஸ்னா, ஒய் வந்து பாசிட்டிவ் அப்ரோச். அப்புறம் மோட்டிவேட்டட் அண்ட் டிசெப்டிவ். இதில் வந்து ஒய்ல வேலை செய்கிற ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க? மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, பண்ணலாம் அப்படின்பாங்க. செல்ஃப் டைரக்ஷன், அவங்க யாரும் சொல்லலாம் அவசியம் கிடையாது, அவங்களே போய் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எக்ஸில் இருக்கவங்க வந்து சொன்னால் தான் வேலை செய்வாங்க, ஒய்ல இருக்கவங்க வந்து செல்ஃப் டைரக்ஷனாக இருப்பாங்க. பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங் டூல் ரெகக்னைசேஷன். பாசிட்டிவ் மோட்டிவேட் நெகட்டிவ் மோட்டிவேஷன் டூலுக்கு வந்து டிமோஷன், ரீப்ரிமெண்ட், லே ஆஃப்லாம் இருக்க மாதிரி பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங் டூலுக்கு வந்து ரெகக்னைசேஷன் வந்து ஒரு 2011 டிஎன்பிசி கேட்கப்பட்ட கேள்வி. ஆப்ரஹாம் மாஸ்லோ மோட்டிவேஷன் டூல்னா 5 நம்பர்ஸ் ஆஃப் நீட்ஸ் இன் ஆர்டர் டு. எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா இதுக்கும் வந்து 5 நீட் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் மனுஷ பையனுக்கும் 5 நீட் இருக்கும் அப்படின்ட்டு தான் அது வரையறுத்திருப்பாங்க. அதான் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ மோட்டிவேஷனல் டூலாக வந்து சொல்கிறாங்க. எல்லா மனுஷங்களுக்கும் வந்து 5 நீட் இருக்கும் அது சொல்லுவாங்க. அது டிஎன்பிசி 2026 கேட்கப்பட்ட கேள்வி. மாஸ்லோ ஹியரார்ச்சிக்கல் தியரி ஆஃப் பிசியாலஜிக்கல் நீட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளேஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அசெண்டன்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் நீட், உடம்புக்கு என்ன தேவை, பிசியாலஜி ஃபிசிக்கலாக என்ன தேவை, அதான் வந்து ஃபர்ஸ்ட். மாஸ்லோ மாஸ்லோ இதில் வந்து ஹைரார்க்கியல் தியரி படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து யாருன்னா பிசியாலஜி. அது வழியாக அடுத்ததாக வரும். அடுத்தது ரிமுனரேஷன் வந்து பேமெண்ட் மேட் டு எ பர்சன் ஃபார் தி சர்வீஸ். வேலை செஞ்சானா அதுக்காக கொடுக்குற காசு தான் வந்து ரெமுனரேஷன் சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா சர்வீஸ்க்கு வந்து இப்போ நானே வந்து கெஸ்ட் லெக்சர் போனேன் அப்படின்னா ரெமுனரேஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஆஸ் ஏ டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்றது கவரில் போட்டு ஒரு 2000 3000 கொடுப்பாங்க, அதான் ரெமுனரேஷன். இல்லை எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ண போனால் அங்கேயும் வந்து ரெமுனரேஷன் கொடுப்பாங்க. பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான் ஃபுல் மெக்கானிசம். பாசிட்டிவ் மோட்டிவேஷன் ஃபுல் மெக்கானிசத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ் மோட்டிவேஷன் வந்து புஷ், பின்னாடி தள்ளுறது தான் புஷ் மெக்கானிசம் நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஸோ இது டிஎன்பிசி 2019 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பார்த்தா ப்ரொமோஷன் என்ன? A change within the organization to a higher position that has greater responsibility and requirement advanced skills. ஸோ கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் ஸ்கில், திறமை அதிகமாக வேணும். இது ரெண்டும் வச்சு ஆர்கனைசேஷன்லேயே ஒரு இதுலேயே நிறுவனத்திலேயே வந்து ஹையர் பொசிஷன் கொடுக்குறது தான் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன்னா கொஞ்சம் தூக்கலாக பதவி தரது தான் ப்ரொமோஷன். அடுத்தது equity theory of motivation focus on fact that people are influenced by the expected result of action. So focus on the fact that the people, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா influence the expected result of action. அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா வேலைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இருக்கிறது தான் வந்து ஈக்விட்டி தியரி. நான் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும், people are influenced by the expected result action. அதனால ரிசல்ட், ஆக்ஷன் ரிசல்ட்டும், செயல் வந்து ஆக்ஷன், ரிசல்ட் வந்து விளைவு. ஸோ அதான் ஈக்விட்டி தியரி ஆஃப் மோட்டிவேஷன். மேனேஜ்மெண்ட் கான்ஃப்ளிக்ட் can be addressed by மேனேஜ்மெண்ட்டோட கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா நம்ம காம்ப்ரமைஸ், சமாதானம் செய்யறது மூலியமா வந்து அதை தீர்த்து வைக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இன்டர்னல் மோட்டிவேஷன் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது இன்டர்னல் மோட்டிவேஷன்? தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன். அப்புறம் அடுத்தது இன்டர்னல் ரிவார்டு. அது வந்து நமக்கு நாமே ரிவார்டு கொடுக்குது. இப்போ வந்து எஸ்
சூப்பராக செஞ்சுட்டு லட்சுமி நாராயணா அப்படின்னா அது இன்டர்னல் ரிவார்டு. Need to get the job of one's choice. அவனும் பிடிச்சது செய்யறது வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் ஃப்ரீடமோட இருக்கிறது வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். ஒரு மன உறுதியோடு இருக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது, அது இன்டர்னல் மோட்டிவேஷன். A sense of accomplishment. திருப்திகரமா இருக்கிறது இன்டர்னல் மோட்டிவேஷன். திருப்தி, மன உறுதி, சுய மன உறுதி, சுதந்திரம், அப்புறம் வந்து பிடித்த வேலைக்கு சாய்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச வேலை, இன்டர்னல் ரிவார்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், இதெல்லாம் வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்னா external reward. வெளியிருந்து யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா இல்லை கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்டர்னல் ரிவார்டு, போனஸ். அப்புறம் fear of loss of job. ஜாப் போயிடுமே அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஏன்னா வந்து வேலை செய்யணும் வேலையை விட்டுக்கிடுவாங்க அப்படின்றது அது ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். Praise. பாராட்டு, வெளியிருந்து வர்றது பாராட்டு. இது மூணுமே வந்து டிஎன்பிஎஸ்சி 2018 கேட்கப்பட்ட கேள்வி. இன்னைக்கு என்னன்னா மோட்டிவேஷன்ற ஒரு சூப்பரான டாபிக்ல இருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் லட்சுமி நாராயணன் வந்து நமக்காக எல்லா கொஸ்டினையும் தேர்ந்தெடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுத்தாரு. அதுக்காக அவருக்கு வேலை கிடைக்கணும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டிப்போம். அவர் இந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்காக அவரை பாராட்டுவோம், அவருக்கு நன்றி கூறுவோம்.